ஜாதகமோ சரி, கைரேகையோ சரி, உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே என்ன செய்ய போகுதுன்னா பிரதிபலிக்க போகுது. அப்போ கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்கலாம். வாழ்க்கையை முன்கூட்டி தெரிந்து கொள்வதற்கான வழி இல்லைன்னு அர்த்தம். சரிதான் இல்லைங்களா? அப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, சார் எனக்கு பிறந்த தேதி தெரியாது, எங்கள் அப்பா குறித்து வைக்கல, என்ன சார் பண்ணுறதுன்னா, லக்கி பர்சன் நீங்கள், உங்களுக்கு வாழ்க்கை பற்றி எந்த பயமும் இல்லை, தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமும் வரல, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதுன்றது. அப்போ ஜாலியாக போங்க, இறைவன் மேலே பாரத்தை போட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கே தவிர, ஆனால் கைரேகை இருந்தால் அவர் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம், ஜாதகம் இருந்தால் அவரோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமே தவிர, இதை வச்சு வாழ்க்கையை மாற்றவோ முயற்சி செய்ய முடியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ எப்படி நீங்கள் இந்த சுச்சு வேடு பிரபஞ்சம்னு சொல்கிற மாதிரி இந்த பேனா வச்சு வரைஞ்சிட்டே இருப்பாங்க. ஜோசிக்காரன் சொல்லி கொடுத்துருப்பான், அந்த 2 ரேகை பிட்டு விழுந்திருக்கும், அதை ஜாயின் பண்ணால் கல்யாண வாழ்க்கை நல்லா ஆயிருன்னு சொல்லிட்டு பேனா வச்சு கோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வெள்ளம் செஞ்சால் ஒன்றும் நடக்காது, பேனா தான் காலியாகும். சரிங்களா? ஓகே, உங்களுடைய கைரேகையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த கைரேகையில் நான் சொன்ன தகவலில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அப்படியே கீழே போய் கமெண்ட்டில் உங்களுடைய கேள்வி எல்லாத்தையும் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய தகவல்கள் கைரேகை பற்றி பேச